சிகப்பு அவளையும் ஆப்பிளையும் வச்சு 8 months to 3 years ஓல்டு பேபிஸ்க்கு ஒரு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் நம்ம கொடுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு அவளை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு 2 to 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இதை ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு அதில் ஊற வச்சிருந்த சிகப்பவுல சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 200 ml தண்ணியே ஊற்றிக்கலாம். அது வேகணும்ல, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாதி முக்கால்வாசி வெந்துடும். அதுக்கப்புறம் பசும்பால் ஒரு 1/4 டம்ளர் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பச்சையாக சேர்த்துட வேண்டாம். அதை சேர்த்தணும். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம், இல்லைனா நான் ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் நம்ம எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது அந்த தோலை எடுத்துருங்க. இது 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஆப்பிளை கட் பண்ணி, ஒரு ஆப்பிள் முழுசாக தேவைப்படாது, ஒரு ஆஃப் ஆப்பிளை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு தோலை கட் பண்ணி எடுத்துடலாம். தனியாக தோலை கட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் சீவாங்கள்ல அதில் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் ஒரு ஓட்டுனா இருந்தால் கூட ஓட்டிக்கலாம். 1 இயருக்கு பிலோ உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பருக்கையாக சாப்பிட மாட்டாங்க, தட்டுப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு கூட ஓட்டிக்கலாம். பெஸ்ட்டு உங்களுக்கு இதில் சீவுறது தான். ஏன்னா நம்ம இதை சேர்த்துறது கொஞ்சம் வேக தான் போகுது, அது நல்லா மசிஞ்சே வந்துடும். இன்னொன்று, நம்ம ஆப்பிள் டேஸ்ட்டு சிகப்பவுல் ஒரு ஸ்மெல் வரும், அது குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. நம்ம ஆப்பிள் சேர்க்கறனால அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க. இப்போ அந்த 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சீவி வச்சிருந்த ஆப்பிளை இதோட சேர்த்துக்கலாம். ஆப்பிளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆப்பிள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்ட குழந்தைங்க அப்படியே சாப்பிட்டுப்பாங்கன்னா கூட திருப்பி நம்ம இதில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்பிளை கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை வேகணும்னு நினைக்கிறவங்க இதை ஆப்பிளை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நான் இப்போ 2 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1 இயர் பிலோ உள்ள குழந்தைங்களுக்கு சுகர் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஆப்பிளில் உள்ள சுகரே போதும். அவ்வளோதான். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணக்கப்புறம் 1-2 சில அவல்கள் இருக்கும், அதை இது மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். அப்போ தான் ஒரு 8 months பேபிங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூலாட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பல்லுலாம் வந்த குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே கூட ஊட்டிக்கலாம். ஆப்பிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க. நெய் அல்லது நல்லெண்ணெய் தினையிலுமே குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.